நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளி பகுதியில் ஒரு மளிகை கடையில் ஒரு லேடீஸ் ஒருத்தங்க கடையில் இருந்துருக்காங்க. மத்தியான டைமில் அவர் கணவர் சாப்பிட வீட்டுக்கு போயிருக்கிறாப்புல. அந்த டைமில் ஒரு நபர் வந்து தலையில் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வந்து, உங்களுடைய நாங்கள் இப்படி பேங்க்லேருந்து வந்திருக்கோம், 2-3 ஃபார்மு கவரில் போட்டு இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, பேங்க்லேருந்து வந்திருக்கோம், உங்களுடைய ஆதார் நம்பரு, பாஸ்போர்ட்டுக்கு நம்பரு, ஏடிஎம் பின் நம்பரு செக் பண்ணணும், கொஞ்சம் கொடுங்க, அல்லது சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காப்புல. அந்த லேடிக்கு முதல்ல என்ன சொல்லணும்னு தெரில. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே டக்குன்னு அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்புல. ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, எல்லாமே கேட்குறாங்க, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த அந்த கணவர் அவர், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் இப்போ உடனே வந்துடுதேன், அவரை கொஞ்சம் நிறுத்தி வை அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அந்த மேடமும் சரி நில்லுங்க, எங்கள் கணவர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அந்த நபர் கொஞ்சம் நேரம் கூட நிற்காம, நான் இப்போ வந்துடுதேன் அப்படின்னு கிளம்பிட்டாப்புலையாம்மா. இது ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி யாராவது நீங்கள் நம்பர் யாராவது கேட்டாங்க கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பணம் கண்டிப்பாக பறி போய்விடும். யாரும் கொடுக்காதங்க. அப்படி யாராவது வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் பேங்க்கில் வந்து பார்த்துக்கிடுறோம், ஆமாம் நீங்கள் போங்க, நான் நாளைக்கு மார்னிங் வந்து பேங்க்கில் வந்து என்னென்னு பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. அதுபோல் நம்ம நபருக்கு ஒருத்தருக்கு இப்படி தான் ஃபோனில் மொபைலில் காண்டாக்ட் பண்ணி, இப்படி உங்கள் ஏடிஎம் நம்பர் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்டுருக்கான். அவர் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இருக்காப்புல. அப்புறம் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் 13,000 பணம் கட்டணும், அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, என் நம்பர் சொல்கிறேன் அப்படிங்கிற ரொம்ப மிரட்டியிருக்கிறாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்படி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, யாருன்னு தெரில அப்படின்னு. உடனே என்னோடய நம்பர்லேருந்து அடித்து பார்த்தேன், ஆனால் ஃபோன் அவங்க எடுக்கலை. ஏதோ பேர் வேல்முருகன் ஏதோ வந்துச்சு, ஃபோன் அவங்க எடுக்கலை. மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணால், ஆனால் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப். அப்படி நிறைய இப்போ பித்தலாட்டம் பண்ணுறாங்க. மொபைல்லனாலும் சரி, நேரில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது நம்பர் ஏதாவது கேட்டிங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் கொடுக்காதாங்க, உங்கள் பணம் கண்டிப்பாக பறிப்பிடும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போயிடும். நீங்கள் எதனால நாங்கள் பேங்க் வந்து பேசுகிறோம், அங்கே வந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுங்க. நன்றி, வணக்கம்.